ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம யுவராஜன் ஏதோ பண்ணிருக்காப்புல டில்லரில், அதை பற்றி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யுவராஜனா தம்பி வாப்பா. என்னண்ணா வண்டிக்கெல்லாம் பூஜைலாம் போட்டிருக்கீங்க, பயலமாக இருக்குது. ஆமாம் தம்பி. என்ன விசேஷம்? நேற்றுக்கு தை நோம்பி, மாட்டு பொங்கல். சரி சரி, நம்மளுக்கு எல்லாமே இதுதான், இந்த வண்டி தானே. அதனால் நேற்றுக்கெல்லாம் காலி விட்டு பூஜை போட்டு சாமி பொங்கல் வச்சு சாமி விட்டாச்சு. வண்டிக்கு வாழையெல்லாம் கட்டி. ஆமாம், பரவாயில்ல, சம்மன் வச்சுக்கிறீங்க, நீட்டாக இருக்குது. நமக்கு வருஷம் 12 மாதம்னு இப்போ இது ஓடுறதே வாழைக்காடு கரும்பு காடு தான். சரி, அவர் சரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு. சரி, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு உழவு கிளம்பிடுவா. சரி, அதனால் சரி சின்ன சின்ன வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன நல்ல மாடு, நல்ல காளை மாடு சூப்பராக இருக்குது. எங்கே பிடிச்சிங்க தம்பி? இது ஸ்பேர்ஸ் கடையில் தான். அப்படியா? ஆமாம். சரி, எனக்கு ஒன்று முடிச்சுக்கணும், என்னோட வண்டியில் மாட்டிக்கலாம். விவசாயின்னு ஓட்டு இது வாங்கிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. அப்புறம் ஏன்னு இந்த பக்கம்? அதானே கொஞ்சம் வண்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி தான் சொல்லிட்டு வந்தோம். சரி, அதான் இந்த என்ன கம்பெனி எப்படி வேலை செய்யுது அப்படியா அப்படிங்கிறத பற்றி கேட்கலான்னு வந்தோம். அதனால் தெரிஞ்சிட்டா போகுது. என்ன விஎஸ்டிங்களா? ஆமாம் தம்பி, இது விஎஸ்டி சக்தி. ரெண்டுமே விஎஸ்டி? ரெண்டு வண்டியுமே விஎஸ்டி தான். பரவாயில்ல, விஎஸ்டி சக்தி 130 DI. சரி, இது வந்து 13 HP ரெண்டு வண்டியுமே. சரிங்கண்ணா. ரெண்டு வந்து 2012 மாடலு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி தான் வாங்கினேன். சரி, ரெண்டாவது இது வாங்கினீங்களா? காலப்போக்கில் அப்புறம் உழவெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஒரு சரின்ட்டு அப்புறம் இன்னொரு வண்டி எடுத்தேன். சரிண்ணா. ரெண்டு வண்டிக்கு எங்களுக்கு உழவு இருந்துகிட்டே இருக்குது. சரிண்ணா. எப்போண்ணா என்ன ப்ரைஸ்னால் வருது இது? நாங்கள் எடுக்கல பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2012 வாங்கினோம். இப்போ இது 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. அப்போது இந்த வண்டி 1,10,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து நேராக ஊட்டி தான் போனேன் உழவுக்கு. எங்களுக்கு அங்கே டிரான்ஸ்போர்ட் செலவோட 1,10,000 வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது வருஷம் அந்த வண்டி வாங்கினேன். அதுன்னு எடுத்துன்னு ஊட்டி தான் போனேன். அது டிரான்ஸ்போர்ட் செலவோட 1,35,000 வந்துச்சு. சரி சரி. அப்புறம் அங்கே உழவு முடிஞ்சது. அங்கே பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட், இந்த மாதிரி காடெல்லாம் ஓட்டுவோம். அப்புறம் அங்கே உழவு முடிஞ்சதுன்னு அப்புறம் நாங்கள் கீழே வந்தோம்னா இங்கே வந்து இந்த வாழைக்காடு உழவு ஓட்டுறது, அப்புறம் மண் அணைக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கு போவேன். அப்புறம் அந்த வேலையில் அப்படின்னா கரும்பு காடு ஓட்டுறது கூப்பிட்டாங்க. கரும்பு காடு உழவு ஓட்டுறது, மண் அணைக்கிறது, இந்த வேலைக்கும் போவேன். அப்புறம் 2,000 வயலுக்கு போவாங்க. அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேலைக்குமே போய்க்கு எதுக்கு கூப்பிட்றாங்களோ அது போய்க்க வேண்டியது. சரி சரி, பரவாயில்ல. இது என்ன பொட்டினாது? இது பொட்டியில் இது பெல்ட் கவர்னு சொல்லுவாங்க. பெல்ட்? ஓ, இங்கே பெல்ட் இருக்கா? இது பெல்ட்டு 3 பெல்ட் வரும். சரி. இது வந்து ஃப்ளைவீல் கவரு, இது வந்து டூம் கவரு, இது டீசல் டேங்க்கு, இது ரேடியேட்டர் கவரு. இது வந்து ரேடியேட்டரு பாருங்க. இது வந்து ரேடியேட்டருங்க. இது 3 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்குது. சரிண்ணா. நாங்கள் வந்து 3 லிட்டர் தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் கூலண்ட் ஆயில் கலக்கி விட்டோம்னா அப்புறம் தண்ணி குறையாது. இன்ஜின் வந்து நல்லா இருக்குது, லைஃப் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்ததுலேருந்து அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா டீசல் டேங்க்கு. எத்தனை கெப்பாசிட்டினா? இது 11 லிட்டர் பிடிக்குங்க. 11 லிட்டர் ஃபில் பண்ண எத்தனை மணி நேரம் ஓட்டலாம்? இது உழவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான உழவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 900 மில்லி போகுது. அப்புறம் ஏதாவது கொஞ்சம் ஈரக்காடாக இருந்துச்சு, கொஞ்சம் புல் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிளேடு இறக்கிட்டு வெட்டினீங்கன்னா ஒரு 1,4 லிட்டரு போகுது. அதாவது மணிக்கு 1,4 லிட்டரு. மணிக்கு நார்மலாக 1 லிட்டரு மொய். அப்புறம் கொஞ்சம் ஈரக்காடாக இருந்து புல் அதிகமாக இருந்து இறக்கிட்டு வெட்டினோம்னா ஒரு 1,4 லிட்டரு போகும். அப்புறம் வர இது கூலண்ட் ஆயில் டப் ஆகுங்க. இது வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இதில் வந்து சேவாய்க்கு அப்புறம் இதில் குறையும் போது அப்படியே இதுக்கு மாதிரி மாறி போய்க்குங்க. சரிண்ணா, எப்படி சாவி போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இதில் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். இதுக்கு இந்த வண்டி எல்லாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சாவி. ஓ, இதுதான் சாவிங்களா? ஹேண்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடியே சுற்றணும். பழைய கால இன்ஜின் டைப் தான் இது. அப்படிங்களா? வரு இதில் ஓட்டு அங்கே கம்ப்ரஸர் வந்து தள்ளி பிடிச்சி எக்ஸ்லாட்டர் அங்கே கொடுத்து சுற்றினோம்னா ஸ்டார்ட் ஆகிக்கு. இப்போ இன்ஜின் டைப்பில் நம்ம இன்ஜின் டைப் தான் ஹேண்டலில். இது இன்ஜின் டைப் தான். நான் என்ன நினச்சேன், டிராக்டர் மாதிரி சாவி போட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு நினச்சேன். இல்லை, அது பேட்டரியெல்லாம் வச்சு செல்ஃப் மோட்டர் செட் பண்ணல. அதெல்லாம் வந்து நாம் ஏதோ ஒரு பக்கம் ஓட்டி போட்டு அங்கங்கே நிறுத்திட்டு வருவோம்.
அப்புறம் பிஸ்கட் மலையில் நலையே அது நம்மளுக்கு செட் ஆகாது. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைப்பு. சரி சரி. இன்ஜினு ஆயில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டரு 2.5 லிட்டருங்க ஆயில், இன்ஜின் ஆயில். அது நாம் கொஞ்சம் நம்ம உழவு பொறுத்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உழவு நல்லா அதிகமாக ஓடிச்சு வரக்கடலாம் ஓடிச்சுன்னா இது பசை வந்து போயிடும். வரக்கடலாம் இன்ஜின் சூடாகி ஓடும்போது பசை போயிடும். அப்புறம் பசை போச்சுன்னு இப்படி எடுத்து பார்த்தோம்னாவே கையில் ஒட்டாது. வலுவழுத்தன்மை வந்து கம்மியாயிடும். அந்த வலுவழுத்தன்மை கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆயில் போட்டு புது ஆயில் ஊற்றிடணும். டூல் பாக்ஸ் இது வந்து டூல்ஸ் பாக்ஸ். எப்படி கம்பெனியில் வரது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். சரி சரி. இது வருது கேஜ் வீல் ஸ்டாண்டு, வயல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது வந்து கேஜ் வீல் வயல் ஓட்டருக்கு வரும்ல, அந்த வீலெல்லாம் இதுக்கு இங்கேருந்து அடுத்த பக்கம் போகும்போது எடுத்து இதில் மாட்டிட்டு போய்க்கலாம். வேறு இது ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து ஓல்டு டைப்பு, அது வந்து லேட்டஸ்ட் நியூ டைப்பு. என்னென்ன இது ராடு ஒரு 4-5 ராடு சுற்றிட்டு வச்சுருப்பீங்க போட்டிருக்கு. எது இதுக்கு தம்பி? இது கிளச்சு ராடு. ஓ இதான் கிளச்சா? இதான் கிளச்சு. இந்த வண்டி டீலருக்கு வந்து இதான் கிளச்சு. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் எடுத்து போட்டிங்கன்னா பிரேக்கு. ஓ இது கிளச்சு வித் பிரேக் ரெண்டுமே இதில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளச்சு, பின்னாடி இருக்கிறது வந்து பிரேக்கு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா இது கீரு. ஓ கீர் லாடுன்னு சொல்லுவாங்க. 1 2 3 கியர் இருக்குது, ரிவர்ஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், இது 4 கியரு. அப்புறம் இது ரொட்டாவேட்டர் இருக்குது. அப்புறம் லோ கியரு, ஹை கியரு. ரோட் ரன்னிங் லோ கியர், ஹை கியர் இப்படி உள்ளதாலுன்னா லோ கியரு, இப்படி வெளியே இழுத்தோம்னா ஹை கியர். இது வந்து ரோட் ரன்னிங்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணலாம். மற்றபடி உழவுக்கெல்லாம் இது போட முடியாது. உழவுக்கு வந்து லோ கியர் தான். இப்படி உள்ளே அமுத்தி விட்டுறோன்னு அப்புறம் இப்படி ஃபஸ்ட்டில் போட்டோம்னா ரொட்டாவேட்டர் வந்து கொஞ்சம் மெதுவாக போகும், கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அது கத்தி தேஞ்சிடுச்சு நம்மளுக்கு உழவு வரல அப்படின்னா செகண்டில் ஓட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். அப்புறம் இது வந்து ரொட்டாவேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்படி இப்படி சுற்றணும்னா இந்த வீல் மேலே ஏறும்போது ரொட்டாவேட்டர் கீழே இறங்கு கொஞ்சம் ஆழமாக போகுது. ஆழம் நம்மளுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த சின்ன வீல் இப்படி மேலே ஏற்றணும்னா இந்த வீலு கீழே இறங்குற போது ரொட்டாவேட்டர் மேலே மேலே ஏறும்போது உங்களுக்கு உழவு வந்து கம்மியாக தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து 2 வீலுக்கு 2 பிரேக்கு. ஓ திரும்ப ஒரு பிரேக்கை பிடிச்சி திருப்பிக்கலாம். இந்த ஆள் திரும்ப இதை இப்படி பிடிச்சிட்டோம்னா அந்த வீலுக்கு அந்த வீல் இப்படி திரும்பி வந்துக்கு. இது 2 வீலுக்கு 2 பிரேக்கு. அவ்வளோ. இது வந்து எக்ஸ்லாட்ரு. இப்போ எக்ஸ்லாட்ரு கொடுத்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டரு. இது ஷாஃப்ட் வந்து 20 பிளேடு போடுற மாதிரி. இப்போ போட்டுருக்கிற கத்தி வந்து மண்ணு கட்டுறதுக்கு. மண்ணு கட்டிட்டு வாழைக்காடு அந்த மாதிரிக்கெல்லாம் மண்ணு கட்டிக்கலாம். வாழைக்காடு, கரும்பு காடு இந்த மாதிரிலாம் மண்ணு கட்டுறது. இப்போ கரும்பு காடு தான் மண்ணு கட்டிட்டு வந்தேன். அப்புறம் நோம்பிக்கு ஒரு 2 நாள் லீவ் விட்டதுனால நல்லா கழுவி நேற்றுக்கு தான் சாமி விட்ருக்குறோம். அந்த பிளேடு அப்படியே இருக்குது. நாளைக்கு உழவுக்கு போகும்போது அந்த மண் நினைக்கிற பிளேடெல்லாம் கழட்டிட்டு நீ உழவுக்கு வந்து டபுள் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடு பிளேடும் போட்டு தான் நீ அவ்வளோ போட்டணும். சரிண்ணா. எதனால 2 VST வச்சுக்கிறீங்க தம்பி? எங்களுக்கு உழவுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் போது ஓட்டி கொடுக்க முடியாத ஒரு வண்டியெல்லாம். அப்புறம் சீசனுக்கெல்லாம் 2 வண்டி இருந்ததுனா தான் டக்குன்னு காடை முடிச்சு கொடுத்து அடுத்த காட்டுக்கு போக முடியும். அதனால் 2 வண்டி எடுத்துக்கிறேன். இல்லை ஒரே கம்பெனி வச்சுக்கிறீங்களா? அதான் இப்படி நல்லா நண்பர்த்தன்மை அதிகமாக இருக்கா இந்த வண்டியில் விஎஸ்டியில்? நாளைக்கு இந்த வண்டி நாம் பழைய வண்டி வாங்கினாலும் சரி புது வண்டி வாங்கினாலும் சரி, நாளைக்கு நம்மளுக்கு வண்டி வேண்டாம் வண்டி மாற்றிக்கலாம் அப்படின்னா விற்கணும்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் விற்று போயிடும். இது விஎஸ்டி வந்து டில்லர்னா விஎஸ்டி தாங்கிற அளவுக்கு இது நம்பர் 1 கம்பெனி. பெங்களூர் தான் இது. அப்புறம் மற்ற டில்லரு நம்ம ஏரியாவிலலாம் அப்படி ஒன்றும் ஃபேமஸ்க்கு இல்லை. இது ஸ்பேர்ஸு பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் வரும் கோபி, ஈரோடு, ஊட்டி எங்கே போனாலும் ஸ்பேர்ஸு பிரச்சனை. மெக்கானிக்கும் அப்படி தான். எங்கே போனாலும் இதுக்கு ஈஸியாக மெக்கானிக்கும் கிடைப்பாங்க, ஸ்பேர்ஸும் கிடைக்கும். அதனால தான் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் டிரைவர் பிரச்சனைங்கிறதுனால நான் ஒரு வண்டி டெய்லருக்கு போட்டேன். இந்த வண்டி வந்து டெய்லரோட சரி தண்ணி எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். தண்ணி இது வந்து 500 லிட்டர் டேங்க்கு.
தண்ணி அப்புறம் ஒரு 10 குடம் தண்ணி குடிக்கும். நல்லா பின்னாடி வச்சுட்டு கொண்டு வந்துட்டோம்னா ஆடு மாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு சரியாக போயிடும். அப்புறம் அதுவுமே உழவுங்களுக்கு அதிகமாகிடுது அப்படின்னா டெய்லர் கழட்டி விட்டு அதோட பாரு அது வந்து டெய்லர் கழட்டி விடணும் அந்த இடத்துக்கு தான். அந்த டெய்லர் கழட்டி விட்டு போட்டு சாப்பிட மாட்டிக்கலாம். ரொட்டாவேட்டர் வீட்டில் இருக்குது. ரொட்டாவேட்டர் மாட்டினோம்னா அப்புறம் 2 வண்டியுமே உழவுக்கு போயிடுவோம். உழவுக்கு போய்க்கலாம். சரிண்ணா. சரி, ஓகே. தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். இவர் தான் நம்ம யுவராஜ் அண்ணா. ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெய்லர் பற்றி. இவங்க வந்து பேட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.